அன்னைக்கு புடவை கொடுக்க வரும்போதே கவனிச்சேன். நீங்க ஒரு மூட்ல இருந்தீங்க, சிபி ஒரு மூட்ல இருந்தாப்ல. எல்லாம் ஓகே தானே? இல்ல மாறா, நான் தமிழ சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சேன். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. சிபி அவன் முடிவுல உறுதியா இருக்கான். நான் நினைச்சது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. என் கைய மீறி சிபிக்கு சம்யுக்தா கூட கல்யாணம் நடந்துச்சுன்னா சிபிக்கு நல்லதில்ல. சிபி வாழ்க்கை வீணா போயிடும். மா, ஏன் அவசரப்படுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு என்ன, சிபிக்கு நம்மளுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே. நாங்க நடத்தி வைக்கிறோம். நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்? எங்களுக்கு இதெல்லாம் அசால்ட்டுமா. ஜனாமா, இவன் பேச்ச மட்டும் கேட்காதீங்க. திருட்டு தள்ளி கட்ட வைப்பான் இவன். நான் உனக்கு திருட்டு தாலி கட்டினாலும் உன் லைஃப சேவ் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு நியாயமா நீ காலத்துக்கு எனக்கு நன்றி கடனோட இருக்கணும். இப்ப என் கூட சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை சொல்ல மாட்டேங்கிற. நம்ம என்ன வேலை பாக்குறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அதோட ரிசல்ட் என்ன, அதுதான் முக்கியம். ஏதோ நீங்க ரெண்டு பேரும் பேசினதுல என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பாத்துக்கலாம், சிபிக்கும் தமிழுக்கும் நிச்சயம் கல்யாணம் நடக்கும். பாத்தியா, பல பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கிற ஜனாமாவே என் பேச்சுக்கு மோட்டிவேட் ஆயிட்டாங்க. மாறா, நீ மேடை போட்டே பேசலாம் போலையடா. பேசு பேசு, நீ மட்டும் தான் கேட்கணும், வேற யாரும் கேட்க மாட்டாங்க. டிமோட்டிவேஷன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சரியான ஜோடி.